தமிழ் தலைவாஸ் டீம் பவன் ஷெராவத்தை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதாவது பவன் ஷெராவத் கூட ஒரு கான்ட்ராக்ட் வந்து போட்டிருப்பாங்க. அண்ட் அந்த கான்ட்ராக்ட் படி ஒரு சில ரூல்ஸை வந்து பிளேயர்ஸ் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருந்திருக்கும். பட் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை பவன் ஃபாலோ பண்ணாததுனால அவரை ரிலீஸ் பண்ணியிருக்கோம், அவரை வந்து வீட்டுக்கு அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிற அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டை தமிழ் தலைவாஸ் டீம் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் தலைவாஸ் டீமோட மெயின் பிளேயரான சாகரத்தி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரியிலேருந்து இன்னுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கவர் ஆகலை. ஸோ அவர் வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு சில நாட்கள் தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அடுத்த ஒரு சில மேட்சஸை தமிழ் தலைவாஸ் டீமுக்காக சாகரத்தை மிஸ் பண்ணுவார் அப்படிங்கிறதையும் அபிஷியலா தமிழ் தலைவாஸ் டீம் சொல்லியிருக்காங்க. அண்ட் கூடிய சீக்கிரம் கம்பேக் கொடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னடா இப்படி சொல்றானே நினைக்காதீங்க. பவன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு கேப்டனா சூப்பரான கேம் கொடுத்திருப்பாரு. பவன் அர்ஜுனுக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் கொடுத்துட்டு பவன் வந்து பின்னாடி இருந்திருப்பாரு. ரெண்டாவது மேட்ச்ல இருந்து பவன் வந்து அதிகமா ரைடு போக ஆரம்பிச்சிட்டாரு. அர்ஜுனுக்கு பெருசா வாய்ப்புகள் கிடைக்கல. நேத்தைக்கான மேட்ச்ல பவன் வந்து இல்ல, ஆனா அர்ஜுன் எல்லா ரைடுக்கும் போனாரு. பெருசா மத்த பிளேயர்ஸ்க்கு வந்து வாய்ப்புகள் கிடைக்கல. இது தமிழ் தலைவாஸ் டீம் மட்டும் இல்லாம நிறைய டீம் செய்யற தவறுகள் இதுதான். முக்கியமா பாட்னா டீம்லலாம் அயனுக்கு சப்போர்ட்டே இல்லைன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. நீங்க வாய்ப்பு கொடுத்தாதான் சப்போர்ட் பண்றானா பண்ணலையாங்கிறது தெரியும். எல்லாரையும் வெளியே உட்கார வச்சுட்டு சப்போர்ட் இல்ல வாய்ப்பு கொடுக்காம சப்போர்ட் இல்ல